வணக்கம் நண்பர்களே. ப்ளூஹோஸ்ட் தங்களுடைய Black ஃப்ரைடே சேல் வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் உங்களுக்கு நார்மலாக வந்து $7.99 கிடைச்ச ஹோஸ்டிங் சர்வீஸ் இப்போது $2.65 பெர் மந்த் கிடைக்குது. இதன் கூடவே வந்து நமக்கு ஃப்ரீயாக டொமைன் நேம் கொடுக்குறாங்க. டொமைன் நேம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம தனியாக வந்து நம்மளுடைய நேம், உங்களுடைய நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ.com இல்லை முருகன் ஹோட்டல்ஸ்.com இதை மாதிரி நம்ம நேம் வாங்கணும் இல்லையா? ஸோ இது வந்து நார்மலாக நம்ம பே பண்ணி தான் வாங்குவோம். இப்போ ப்ளூஹோஸ்ட்டில் இது வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நம்ம ஹோஸ்டிங் மட்டும் வாங்கினா போதும், இந்த டொமைன் வந்து நம்ம கூடவே ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக எஸ்எஸ்எல் கொடுக்குறாங்க. எஸ்எஸ்எல்லாம் என்னன்னாக்கா, நார்மலாக நீங்கள் க்ரோமில் விசிட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும், HTTPSன்னு இருக்கும். HTTPS இல்லாத சைட்டுகளுக்கு கூகுள் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் நாட் செக்யூர், இது வந்து செக்யூர் இல்லை அப்படின்ட்டு க்ரோம் ப்ரௌசரில் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் SEO வைஸ் பார்த்தோம்னாக்கா, சர்ச் இன்ஜினில் ஈஸியாக நம்மளுடைய சைட் ரேங்க் ஆகிறதுக்கும் வந்து இந்த SSL உதவும். ஸோ SSL வந்து முன்னெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருந்துச்சு, $1000 $1500 per year அப்படின்ட்டு. இப்போ வந்து இது ஃப்ரீயாகவே நம்ம ப்ளூஹோஸ்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து மணி பேக் கேரண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 days வந்து உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா வித்தின் 30 daysக்குள்ளே நீங்கள் ஃபுல் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பெற்றுக்க முடியும். அப்புறம் 24/7 சப்போர்ட் இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, வேர்ட்ப்ரெஸ் பிளாக், அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுற ஹோஸ்டிங் வந்து ப்ளூஹோஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதன்படி நம்மளுடைய இந்த ப்ளூஹோஸ்ட் Black ஃப்ரைடே சேல் டீல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேஜில் கெட் ஸ்டார்டட் நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது நம்மளுடைய பிளான் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ 3 பிளான்ஸ் இருக்குது. இதில் நமக்கு எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஒரு வெப்சைட் தான் இருக்குது, அதுக்கு மேலே நமக்கு ஹோஸ்ட் பண்ண போகிறதில்ல, எனக்கு ஒரு வெப்சைட் மட்டும் தான் இருக்குது, அதோட நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா இந்த பேசிக் பிளான் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது, இன்னும் மேபி 2 or 3 months கழிச்சு நான் இன்னொரு சைட் ஆட் பண்ணணும், இன்னொரு சைட் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் பிளான் வந்து சரியாக இருக்கும். சாய்ஸ் ப்ளஸ்ன்னு இருக்க இந்த ஆப்ஷன் வந்து சேம் ப்ரைஸ் தான் இருக்குது. பட் நீங்கள் ரினியூவல் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இது வந்து $10.99 இருக்கும், இது வந்து $15 பெர் மந்த் இருக்கும். ஸோ அதை நினச்சி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பட் சாய்ஸ் ப்ளஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்கும். இதோட கான்ஃபிகரேஷன் வந்து ஹையாகவே இருக்கும். அதாவது அதிக ரேம், அப்புறம் இதோட CPU பவர் அதிகமாக இருக்கும். இந்த சர்வரில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இதில் இருக்கிறதுனால தான் இதோட ப்ரைஸ் வந்து $4.95 per month கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் பிளானில் நமக்கு ஒரு வெப்சைட் நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். 50 GB ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஃப்ரீயாக டொமைன் இருக்குது இதில். அப்புறம் பார்க் டொமைன்ஸ் வந்து 5 டொமைன்ஸ் இருக்குது. சப் டொமைன்ஸ் வந்து 25 சப் டொமைன் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வசதிகளோட நமக்கு இந்த பிளான்ஸ் வருது. நான் வந்து இப்போது இந்த பிளான் செலக்ட் பண்ணுறேன், பேசிக் பிளான் செலக்ட் பண்ணுறேன். இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, இதில் எக்ஸ்ட்ராஸ்லாம் என்னென்ன இருக்குது, அது எதில் நம்ம செக் பண்ணணும், எதில் அன்செக் பண்ணணும், மற்றும் இதில் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ஸோ அட்வான்ஸ் யூசர்ஸ் வந்து ப்ளூஹோஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால், அட்வான்ஸ் யூசர்ஸு மற்றும் டிராஃபிக் வந்து டெய்லி ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுடைய சைட்டில் அப்படின்னா ப்ளூஹோஸ்ட் விட நான் A2 ஹோஸ்ட் அப்படின்ற சைட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ப்ளூஹோஸ்ட் வந்து பிகினர்ஸ், அதாவது புதிதாக தொடங்குபவர்களுக்கு இந்த ஹோஸ்டிங் சேவை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். காசு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல, ஒரு நல்ல பட்ஜெட்குள்ளே நம்ம வாங்கக்கூடிய ஹோஸ்டிங்காக இருக்குது. இதன் பிறகு உங்களுக்கு வளர வளர நீங்கள் அடுத்த ப்ரீமியம் ஹோஸ்டிங்க்கு நீங்கள் போய்க்கலாம். எடுத்தோடனே நம்ம அதிக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஹை காஸ்ட் ஹோஸ்டிங் வந்து நம்ம வாங்க தேவையில்ல. நம்மளுடைய ஃப்ரீ டொமைன் வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீ WP செட்டப் 19 அப்படின்ற டொமைன் எனக்கு தேவை. ஸோ அதை நான் இருக்கான்னு செக் பண்ணுறேன். இருந்ததுன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து போயிடும். இல்லை அப்படின்னா நம்ம இங்கேவே திரும்ப செக் பண்ணணும். ஓகே, அடுத்த டொமைன் வந்து அவைலபிள் இருக்குது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பேஜில் நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். நேம், அட்ரஸ், இமெயில் ஐடி முக்கியமாக கொடுங்க. இமெயில் ஐடிக்கு தான் உங்களுடைய க்ரெடென்ஷியல் வரும். ஸோ இந்த இடத்துல எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 36 மந்த்துக்கு $2.65 சூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் எனக்கு ஒரு வருஷத்துக்கு மட்டும் வேணும்னா நீங்கள் $5.95 சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதன் கூட நமக்கு ஃப்ரீ wp-setup19.com நான் இப்போ கொடுத்தேன் இல்லையா, அந்த டொமைன் நேம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. SSL வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. இந்த பேக்கேஜ் எக்ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் அன்செக் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் தேவையில்லை. டோட்டல் காஸ்ட் $95. ஸோ 3 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு $95, அதாவது டோட்டலாக 66% நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். உங்களுடைய இமெயிலுக்கு இம்மிடியேட்டாக வந்து மெயில் வரும். உங்களுடைய சிபேனல் மற்றும் ப்ளூஹோஸ்ட் மை அக்கௌண்ட் அதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸோட. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட சிபேனல் போயிட்டு உங்களுக்கு சைட்டுக்கு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ஏதாவது ஹெல்ப் வேணும், நான் கற்றுக்கணுன்னு விரும்புகிறேன், உங்களுடைய அட்வைஸ் வேணும், இல்லை உங்களுடைய கைட் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இதுக்காக நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் என்ன ஹெல்ப் வேணுன்றதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் மூலியமாகவோ அல்லது tamilblogging.comல இருக்க கான்டாக்டர்ஸ் பேஜ் மூலியமாகவோ நீங்கள் கேட்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் போயிட்டு நீங்கள் இந்த ஹோஸ்டிங் நீங்கள் வாங்கலாம். ஸோ அதை வாங்குறதுக்கு மூலயமா உங்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் தான் இந்த ஃப்ரீயாக செட்டப் வந்து சர்வீஸ் நான் தர முடியுது. ஸோ புதிதாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், இல்லை கொஷின்ஸ் இருக்கும், சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்ஸும் ப்ளஸ் உங்களுடைய பிளாகு ப்ளஸ் தீம் செட்டப் ப்ளஸ் ப்ளகின் இன்ஸ்டாலேஷன் இது எல்லாமே வந்து கைட் பண்ணி நீங்கள் பண்ணலாம், அல்லது எங்களை பண்ணுறது கூட நீங்கள் அலோவ் பண்ணலாம். ஸோ இந்த டீல் வந்து சீக்கிரமாக முடிய போகுது. ஸோ மறக்காமல் இதை க்ளைம் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டீல் வரதுக்கு 1 year வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ.